ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கோவளம் போன இடத்துல நல்லா உயிரோட மீன் வாங்கி கொடுத்தா அங்கே ஒருத்தவங்க சமையல் பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட்டு மனமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே இன்றைக்கி நாமளும் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சீரகம் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சது போதும். 300 கிராம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் செம்ம டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்துலேயே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். முட்டைக்காய் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 300 கிராம் தக்காளி, வெங்காயமும் 300 கிராம், தக்காளியும் 300 கிராம், நல்லா பழுத்த தக்காளி ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சூட்லேயே வதங்கினா போதும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறட்டும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா ஆறிடும். இப்போ இந்த அளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச மசாலாவை அந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம். மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இவங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. 100 கிராம் புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த புளியும் இந்த மசாலாலேயே ஊற்றிடலாம். இப்போ ஸ்பூனில் கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுடலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசனை போகிறப்ப நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். இப்போது இந்த அளவுக்கு வதக்கினது போதும். நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிடலாம். 4 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுடலாம். இப்போ உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் 1 கிலோ கோலா மீன் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். வெறுங்கள சூப்பராக இருக்குது. இப்போ இதை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தட்டை திறந்து பார்த்து பாருங்கள், குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. நல்லா மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மீனை போட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீன் கொதிக்கட்டும். இப்போ மீன் நல்லா மசாலாவில் முழுகிற அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரொம்பவே மணமாகவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சுட சுட சோத்தோடு போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் சூடாக சோறு எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செய்து பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.